Hello friends, it's your Leo signing in as your nostalgic Tamizhan. இன்றைக்கி என்ன அப்படின்னா, என்னுடைய கமெண்ட் செக்ஷனை ரீட் பண்ணும்போது நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க, எதனாச்சும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் ஆகும், சம்திங் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இது எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு வீடியோவில் ஆன்சர் கண்டிப்பாக சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ கொஞ்சம் செட் ஆஃப் வீடியோஸாக போடலான் இருக்கேன். அதில் ஒவ்வொன்றிலையுமே ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு சின்ன சிம்பிளான ஒரு காவிங் பண்ண போகிறோம், நேம் காவிங் பண்ண போகிறேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன், கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். வாய்ஸ் ஓவரிங்கில் நான் அதில் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூடவே இதில் என்னாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதை ரெக்டிஃபை பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை ஜஸ்ட் பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு விட்டுறாமல், யாருனாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆர்ட் ஓரியன்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இருப்பாங்க, இந்த குவாரண்டைன்லாம் ரொம்ப போர் அடிச்சு போயிருந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது அவங்க கற்றுப்பாங்க இல்லையா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி இந்த கார்விங்கில் நான் Apsara 10B பென்சிலும் ஆர்ட் நைஃபும் தான் யூஸ் பண்ண போகிறேன். வேறு எந்த விஷயமும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எப்போவுமே நம்ம பண்ணுற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதோடைய வுட்டை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். எஸ், ஃபைனலி சேட் ஸ்டோரி, என்னுடைய லிட் உடஞ்சிருச்சு ஃபஸ்ட் டைமாக. அகெயின் திருப்பியும் இந்த உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் பிளேடு மாற்றிட்டு பண்ணும்போது அகெயின் திருப்பியும் லெட் உடஞ்சிருச்சு. எஸ், இதான் 4th attempt, அதுவும் ஃபெயிலியர். ஓகே, இப்போ ஃபைனலி நான் கேமராவில் காட்டாமலே அதோடைய சர்ஃபேஸை ஃப்ளாட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெளியில் வேறு கொஞ்சம் லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆகிருக்கு. ப்ளசண்டான கிளைமேட், நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா 10B பென்சில் அப்படின்றது ரொம்ப மைன்யூட்டான பென்சில், லைக் ஒரு ரொம்ப சாஃப்டான பென்சில். ஸோ எவ்வளோ தூரம் பொறுமையாக, எவ்வளோ தூரம் கவனமாக பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களால் பர்ஃபெக்டான ஒரு அவுட் எடுக்க முடியும். இந்த ஒர்க்கில் கொஞ்சம் லிட் ஓவராக உடஞ்சிட்டதுனால கொஞ்சம் பிரிட்டில்னஸ்க்காக கொஞ்சம் பவர்ஃபுல், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஒரு சின்னோண்டு லேயர் வுட்டை பின்னாடி பென்சிலோடைய பின்னாடி கட் பண்ணாமல் விட்டுருக்கேன். ரீசன் என்னென்னா கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ ஃபைனல் ஸ்டெப் வந்துட்டோம். இப்போ என்ன அப்படின்னா, ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறமா அதில் இருக்கிற அன்வான்ட், அதாவது கொஞ்சம் அழுக்காக இருக்கணும்ல, அந்த லிட்டெல்லாம் ரிமூவ் பண்ணணும். வுட்டெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய வேலை இதுதான். அதர்வைஸ் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பண்ண லெட் உடஞ்சிடும். ஃபைனலி ஒர்க்கை முடிச்சிட்டோம். ஐ மேக் லவ் அப்படின்ற அந்த ஒரு பென்சில் காவிங்கை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அப்புறமா ஆஸ் யூஷுவல் அதை பாட்டிலுக்குள்ளாடி வச்சு ப்ளேஸ் பண்ணணும். எஸ், ஸோ ஃபைனலி லவ்வை மேக் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இனி வரப்போகிற வீடியோஸில் இதோடைய கண்டினியூஷன், அதாவது அந்த டூல்ஸ் எல்லாம் பற்றி சொல்லியிருந்தேன், அந்த வீடியோஸ் கண்டிப்பாக கொடுக்குறேன். அவுட் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, கிவ்அவே பற்றி நான் எதுவுமே பேசலை. அன்றைக்கி சொல்லிருந்தேன் அந்த கிவ்அவே பற்றி. as soon as possible அதோட அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதோடைய அந்த லக்கி வின்னர், அந்த ஒருத்தர் யார், அதையும் நான் சொல்கிறேன். கூடவே அவங்களுடைய ஸ்கல்ப்சர் பண்ணுறதையும் ஒரு லைவ் வீடியோவாக போடலாம்னு இருக்கேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ். இனிமேல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ until then, it's your Leo signing out. Bye.